சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னொரு முறை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அதிலே கட் பண்ணி சேர்த்துங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க. இப்போ இது நல்லா பொஞ்சிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ இதுலேயே 2 வரமிளகாய் சேர்த்துங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடு எண்ணதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. அது பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பல் பூண்டு தட்டி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம பருப்பில் ஒரு தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் 5 நிமிஷம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு விட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அதில் சேர்த்துக்குங்க. இதுவும் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக ஜாகரி சேர்த்துங்க. இது ஆப்ஷன் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழையை தூவிட்டோம்னா சூப்பரான வீடே மணக்கிற சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.